ஹே ஆல், ஃப்ரைடே மார்னிங் அம்மா பிரியாணி செய்கிறேன்னு சொல்லியிருந்ததுனால நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு உங்களுக்கும் எந்த மாதிரி பாய் வீட்டு பிரியாணி எப்படி பண்ணணும்னு உங்களுக்கும் ஒரு டவுட் இருக்கும். சரி, ஓகே, அந்த மாதிரி வீடியோ எடுத்துருக்கலாம்னு சொல்லி நம்மளும் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு என்னென்ன திங்ஸ்லாம் வேணும் எல்லாமே எடுத்து ஆட் பண்ணியாச்சு. மட்டன் சிக்கன் ரெண்டுமே போட்டு பண்ணியிருந்தாங்க, அதனால் நான் மட்டன் மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய் அப்புறம் கீ கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு வெங்காயம் நல்லா வறுத்துக்கணும். நல்லா இது கொஞ்சம் அந்த ப்ரௌன் ஷேடு வரும்ல, அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு மறுபடியும் தக்காளி அப்புறம் புதினா கொத்தமல்லி என்னென்ன தேவையோ நம்ம பிரியாணிக்கு என்னென்ன போடுவோம் அது எல்லாமே நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டுக்கப்புறம் தயிர் அது எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துட்டுக்கப்புறம் அப்புறம் மட்டன் நம்ம போட்டாச்சு. மட்டன் அப்புறம் சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தாங்க. சிக்கன் கிரேவி வீடியோ கவர் பண்ண முடியல. மட்டன் மட்டும் போட்டு பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா இது பண்ணிவிட்டு எலுமிச்சை பழமும் நல்லா இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பிரியாணி ரெடி ஆகணும். அது அம்மா சமைக்க செம்ம ஸ்மெல் அப்படியே இதாகுது, எச்சி வேறு ஊறுது, எப்படா இது முடியும் அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டிருந்தாங்க அம்மா. மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் மல்லித்தூள் அதுவும் ஆட் பண்ணியிருந்தாங்க. உப்பு ஃபஸ்ட்லேயும் போடலாம், லாஸ்ட்லேயும் போடலாம், உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் அரிசிலாம் போட்டுரு. அரிசி வீடியோவில் நான் எடுக்கல, கவர் பண்ணியதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. செம்ம டெம்ட் ஆயிடுச்சு, எப்படா சாப்பிடுவோன்னு. அப்படியே 3 ஆயிடுச்சு. அப்புறம் சாப்பிட்றதுக்குள்ளே இந்த கிளிப்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.